நடிகர் அஜித் குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் இன்று ரிலீஸ் ஆகிற நிலையில் அஜித்தின் ரசிகர்கள் திரையரங்குகளில் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரகுபதி வழங்க கேட்கலாம். ரகுபதி வணக்கம். இந்த கொண்டாட்டங்கள் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இயக்குனர் மகிழ் திருமணி இயக்கத்தில் நடிகர் அஜித் குமார் நடித்துள்ள விடாமுயற்சி திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் இன்று வெளியாக உள்ளது. இந்த திரைப்படத்தை லைக்கா நிறுவனமானது தயாரித்துள்ளது. இப்படத்தில் த்ரிஷா, அர்ஜுன், ஆரவ், ரெஜினா உள்ளிட்ட பல முன்னணி நடிகைகள் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த படத்திற்காக இசையமைப்பாளர் அனிருத் இசையமைத்திருக்கிறார். விடாமுயற்சி படம் பொங்கல் பண்டிகைக்கு திரையரங்குகளில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சில காரணங்களுக்காக இந்த படம் தேதி தள்ளி வைக்கப்பட்டு தற்பொழுது இன்று வெளியாக இருக்கிறது. தமிழக அரசால் சிறப்பு காட்சிக்கு தமிழகத்தில் இன்று அனுமதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற நாடுகளெல்லாம் அதிகாலையே இந்த படமானது திரையிடப்பட்டது. இந்த நிலையில் அதிகாலை முதலே திரையரங்குகளுக்கு வந்த ரசிகர்கள் தங்களுடைய உற்சாகத்தை ஆடி பாடி வெளிப்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ரோகிணி திரையரங்கம், குரம்பேட்டில் இருக்கக்கூடிய மற்றொரு திரையரங்கம் மற்றும் மதுரை உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு திரையரங்குகளில் இந்த கொண்டாட்டமானது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக ரசிகர்கள் தங்களுடைய அந்த புகைப்படம் மற்றும் அந்த போஸ்டர், அஜித்துடைய புகைப்படம் புகைந்த அந்த போஸ்டரை திரையரங்குகளுக்கு முன்பு வைத்து அந்த பாலபிஷேகம் மற்றும் ட்ரம்ஸ் இசைக்கருவிகளை வைத்து அந்த ரசிகர்கள் தற்பொழுது அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு முன்பு அஜித் நடித்திருந்த துணிவு படம் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் 2 ஆண்டுகளாகவே இந்த படம் அஜித் எந்த படமும் வெளியாகாமல் இருந்த நிலையில் விடாமுயற்சி திரைப்படத்தின் எதிர்பார்ப்பு மிகவும் அதிகரித்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த படமானது இன்று வெளியாகி இருக்கிறது. இதனால் இந்த உற்சாகத்தில் ரசிகர்கள் தற்பொழுது அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழக அரசு நேற்றுதான் அந்த சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளித்திருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த 12 மணிக்கு மேல் தான் அந்த சிறப்பு காட்சிக்கு வெளியாகும் என்று அந்த அறிக்கையும் வெளியானது. அந்த அறிக்கையில் காலை 9 மணிக்கு தொடங்கப்பட்டு மற்றும் நள்ளிரவு 2 மணிக்குள் அந்த 5 சிறப்பு காட்சிகளை முடிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வெளியிடப்பட்டது. இதனால் அந்த ரசிகர்கள் வெகுவாக உற்சாகத்தில் இருந்தனர். குறிப்பாக அந்த 9 மணி காட்சி பார்ப்பதற்காக தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் அந்த உற்சாகமானது களை கட்டியிருக்கிறது. குறிப்பாக சேலம், மதுரை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் அஜித் ரசிகர்களானது பெருமளவில் இருப்பதால் அங்கு கொண்டாட்டங்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ரோகிணி திரையரங்கிற்கு படம் பார்ப்பதற்காக அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா மற்றும் அந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய ஆரவ் மற்றும் அடுத்ததாக அஜித்தை வைத்து இருக்கக்கூடிய அந்த குட் பேட் இயக்கத்தின் அந்த இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனும் இப்படத்தில் ரசிகர்களோடு படம் பார்ப்பதற்காக சென்னை ரோகிணி திரையரங்குக்கு வந்திருக்கிறார். இதனால் அவர்களை பார்த்து அந்த ரசிகர்கள் உற்சாக வெள்ளத்தில் அவர்களுடன் புகைப்படம் எடுப்பதும் மற்றும் அதனுடன் வீடியோவை எடுப்பதுமாக அந்த செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த விடாமுயற்சி திரைப்படமானது தமிழகம் முழுவதும் வெளியாக உள்ள நிலையில் அந்த ரசிகர்கள் பெரும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் திருவள்ளூர் இருக்கக்கூடிய ராகி திரையரங்கில் நடிகர் அஜித் குமாரின் அந்த விடாமுயற்சி திரைப்படம் பார்ப்பதற்காக ரசிகர்கள் காலை முதலே அந்த உற்சாக கொண்டாட்டத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் அந்த மதுரையில் இருக்கக்கூடிய பார்க்கப்படுகிறது. சேலம் உள்ளிட்ட அந்த முக்கியமான திரையரங்களில் அஜித் ரசிகர்கள் காலை முதலே அந்த சிறப்பு காட்சியை பார்ப்பதற்காக மிகுந்த ஆவலுடன் இருக்கிறார்கள். இதற்கு முன்பு அந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியாகி இருந்த அந்த துணிவு படத்திற்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு இடைவெளிக்கு பிறகு இந்த விடாமுயற்சி படம் வருவதால் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த படம் எவ்வாறு இருக்கும் என்று, ஆக்ஷன் த்ரில்லராக இருக்குமா இல்ல த்ரில்லர் கலந்த கமர்ஷியல் படமாக இருக்குமா என்று அந்த ரசிகர்கள் ஆர்வத்தில் இருந்து வருகிறார்கள். இதற்கு முன்பு விஸ்வாசம் மற்றும் அந்த வேதாளம் படத்தில் இசையமைத்த அனிருத் தற்பொழுது இந்த படத்திற்கும் இசையமைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அவ்வப்போது அதோட அப்டேட்டுகள் வந்து ரசிகர்களை உற்சாக வெள்ளத்தில் வைத்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த படம் இன்னும் சற்று நேரத்தில் திரையிடப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரகுபதி.